இந்த உலகத்திலே நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்ம நிறைய பேர் நிறைய காரியங்களுக்காக ஆசைப்படுகிறோம். பொதுவாக நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதற்கு பிற்பாடு ஒவ்வொரு படியாக நம்ம உயர்த்தப்படணும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குள்ளேயும் பெரிய ஆசைகள் இருக்கத்தான் செய்கிறது. உண்மைதான், அது நல்லது தான். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க நிறைய பேருக்கு நம்ம சாட்சி சொல்கிறோம். இந்த மாதிரி நம்ம ஒன்றும் இல்லாமல் இருந்த ஆண்டவர் இன்னைக்கு இவ்வளோ தூரம் என்னை நடத்திட்டு வந்திருக்கிறாரு. இந்த காரியத்திற்கெல்லாம் என்னை நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் என்னை இப்படியெல்லாம் ஆசீர்வச்சிருக்கிறாரு அப்படின்னு நம்ம நிறைய பேருக்கு முன்பாக சாட்சியாக நிற்கணுன்ற ஆசை நம்ம நிறைய பேருக்குள்ள இருக்குது. அதே போல ஆண்டவர் நமக்கு அப்படி செய்யும் போது நம்ம சாட்சியும் சொல்றோம். ஆனா உண்மையாகவே ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற பிளஸ்ஸிங்னு ஒன்று இருக்குது. ஆண்டவர் நம்மை என் பிள்ளை இந்த விதத்துல ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னு ஆண்டவர் நினைக்கிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அது இம்மைக்குரியது அல்ல, அது மறுமைக்குரியது. அதான் பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஸோ பரலோகம் நம்ம ஆசீர்வதிக்கப்படுகிற ஆசீர்வாதத்தை, எந்த ஆசீர்வாதம் நமக்கு ரொம்ப மெயின் அப்படின்னு அது நினைக்குது அப்படின்னா இந்த பூலோகத்துக்குரியது மட்டும் இல்லை, பரலோகத்திற்குரியது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு இப்போ சொல்லுது. இன்றைக்கு இந்த கூட்டத்தில் இணைந்திருக்கிற உங்களை பார்த்து நான் கேட்குறேன், எத்தனை பேருடைய வாழ்க்கையில் நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க? எத்தனை பேர் அப்படி நினைக்கிறீங்க? ஒரு நாள் நான் திருச்சபை நடுவில் இந்த மாதிரி சாட்சி சொல்லணும், நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இப்படி ரொம்ப டல்லாக இருந்தேன், இன்னைக்கு ரொம்ப சூப்பராக ஆண்டவரை ஆராதிக்கிறேன், அதான் நான் முன்னாடி எல்லாம் ஒரு அதிகாரம் தான் வாசிப்பேன், இன்னைக்கு அப்படி இல்லை, ஒரு நாள் 10 அதிகாரம் வாசிக்கிறேன், முன்னாடி எல்லாம் 5 நிமிஷம் கூட என்னால் ஜெபம் பண்ண முடியாது, இன்னைக்கு 5 மணி நேரம் கூட நான் ஜெபம் பண்ணுறேன், ஃபர்ஸ்டெல்லாம் நான் ஃபாஸ்டிங் 1 நேரம் கூட போட முடியாது, ஆனால் இன்னைக்கு 3 நாள் 7 நாள் அப்படின்னு நான் ஃபாஸ்டிங் போட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்ற அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திற்கு நம்ம எத்தனை பேர் ஆசைப்படுறோம்? உண்மையிலே இதை நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப குறைவுதான். நம்ம ஆசீர்வாதம் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம், ஆண்டவரே நான் இன்னைக்கு ஒரு கார்ல போறேன், இன்னொரு கார் கொடுத்துட்டீங்கன்னா அதை ஊழியத்துக்காக இப்படி நான் பயன்படுத்துவேன். நல்லதுதான், நல்லது இல்லைன்னு சொல்லலை. இன்னைக்கு ஒரு வீடு எனக்கு இப்படி கொடுங்க ஆண்டவரே, எனக்கு இப்படி ஒரு பணம் கொடுங்க ஆண்டவரே. நம்ம ஆண்டவரிடத்துல கேட்கிறது, ஆசைப்படுறது எல்லாமே என்னதுன்னா இந்த மெட்டீரியல் பிளஸிங் தான் நம்ம நிறைய கேட்கிறோம். நான் உண்மையிலே சொல்றேன், அது கேட்கறது தப்புன்னு சொல்லல. ஏன்னா ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். ஸோ கேட்கறதெல்லாம் தப்பு இல்லை, நம்மளை ஆண்டவர் தான் பிளஸ் பண்ணணும். ஆண்டவர் தான் சொல்லி இருக்கிறார்ல, வானத்தின் பலகணிகளை திறந்து உன்னை நான் இடம் கொள்ளாமற் போக மட்டும் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். நிறைய பிளஸ்ஸிங்கை ஆண்டவர் நமக்கு தருவேன்னு தான் சொல்லியிருக்கிறாரு. ஆனா ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, உங்க ஜெபத்துல நீங்க அதிகமாக வாஞ்சிக்க வேண்டியது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். மெட்டீரியல் பிளஸ்ஸிங் ஒரு பக்கத்துல இருக்கட்டும், ஆனா இன்னொரு பக்கத்துல இன்றைக்கு இந்த கூட்டத்தில் கூட தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே நான் இன்னும் உமக்குள்ள வளரணும் ஆண்டவரே. அதான் ரொம்ப அழகான ஒரு பாட்டு இருக்குல்ல, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி நான் சேரணுமே. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கு நம்ம அப்படியே இந்த கூட்டத்தை ஆரம்பிக்க போறோம். ஆண்டவரே உங்களை போல நான் மாறணும் ஆண்டவரே, உங்களை இன்னும் நான் அறிஞ்சுக்கணும் ஆண்டவரே. அதனால எனக்கு நாளுக்கு நாள் உம்மை போல என்னை மாற்றுங்க ஆண்டவரே. வேதத்துல நீங்கள் ஏனோக்கு என்கிற ஒரு மனிதனை குறித்து வாசிப்போமே, ஆனால் வேதம் சொல்லுது, ஏனோக்கு கர்த்தரோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான், அவன் காணப்படாமற் போனான். எல்லாம் அவனுக்கு குடும்பம் இருந்துச்சு, பிள்ளைங்க இருந்தாங்க, அவனுக்கு சகல காரியங்களும் இருந்த போதிலும், ஆனா அவன் என்ன பண்ணான்னா தேவனோட சஞ்சரிச்சு தேவனோட பேசி கடைசியில ஆண்டவரே பார்த்துட்டாரு, எப்பா நீ இந்த உலகத்துல இருந்துட்டியாப்பா, என்னட்ட இவ்வளவு நேரம் ரொம்ப நேரம் நீ என்கிட்ட பேசிட்டு இருக்கிற, நீ இந்த உலகத்துல இருக்க வேண்டாம், நீ என் கூட வந்துரு அப்படின்னு ஆண்டவர் எடுத்துக்கொண்டார்.
இந்த உலகத்திலேயே மரணத்தையே பார்க்காத ஒரு தேவ மனுஷன் அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஸோ இங்க இருக்கிற எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம், ஒரு கிருபை வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதான் கடந்த நாட்கள்ல வந்து ஒரு நல்ல ஒரு சாட்சியை வந்து நான் கேள்விப்பட்டேன். ஒரு வயதான ஒரு தாயார், ஒரு 80 வயது மதிக்கத்தக்க தாயார். எப்பவுமே அவங்களுக்குள்ள அந்த ப்ரேயர் நடந்துட்டே இருக்குமாமா. அவருடைய அதுல வந்து அவங்களுடைய அவங்களுடைய மருமக்கள் எல்லாருமே வந்து போன் மூலமா கூட தொடர்பு கொண்டு ஒரு ஜெபம் செஞ்சுட்டே இருப்பாங்களாம். ஆனா திடீரென்று அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருக்கு டைம், இன்னைக்கு இவங்க தான் ஜெபம் பண்ணணும், இன்னைக்கு தான் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு. அன்னைக்கு வந்து அவங்களுடைய பொண்ணு தான் ஜெபம் பண்ண வேண்டியது. ஆனா இவங்க இந்த அம்மா என்ன சொல்லுவாங்களா, இல்ல இல்ல இன்னைக்கு நானே ஜெபம் பண்ணிடுறேன். அழகா குளிச்சு ட்ரெஸ் பண்ணி வந்து உட்காந்து அவங்க சொன்னாங்களா, இன்னைக்கு நான் தான் ஜெபம் பண்ற டைம்ஸ், நீங்க எல்லாம் ஜெபம் பண்ண வேணாமா, நான் தானே நீ ஜெபம் பண்ணணும், இல்ல விட்டுரு நான் ஜெபம் பண்றேன் அப்படின்னு அந்த ஜெபத்துல எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணிட்டாங்களாமா. தன்னுடைய பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக எல்லாரையும் ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து அந்த ஜெபம் பண்ணி முடிச்சு அந்த சோஃபாவில் அப்படியே சாஞ்சிட்டாங்களாமா. அப்படியே ஆண்டவருடைய சமூகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்களாம். நான் உடனே நினைச்சேன், ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய முதிர்ச்சின்றது இதுதான். அவங்களுடைய லாஸ்ட் மினிட் கூட ஆண்டவரோடையே இருந்து ஆண்டவரோடையே. நீங்க ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையை துவங்கும் போது ஆண்டவரோட துவங்காம இருக்கலாம். நீங்க பலதரப்பட்ட வீடுகளில் பிறந்து பலதரப்பட்ட சூழ்நிலை நீங்கள் வளர்க்கப்பட்டிருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆசைப்படுங்க, நீங்க முடிக்கும் போதாவது ஆண்டவருக்குள்ளேயே உங்க ஓட்டம் முடியணும். ஆண்டவருக்குள்ளேயே ஒரு ஓட்டம் முடியணும். அடிக்கடி நான் வந்து இன்னொரு சாட்சியை சொல்லுவேன். அதான் ஒரு வயதான தாயார் தகப்பனார் வந்து ஒரு எப்பவுமே பைபிளை வாசிச்சு முடிச்சோன்னு ஒரு நோட்டு புக் கையில வச்சிருப்பாராமா. அன்றைக்கு வாசித்த அந்த பகுதியை அந்த நோட் புக்ல அவர் எழுதிட்டு தான் அவர் படுத்து தூங்குவாராமா. அப்போ ஒரு நாள் வந்து அவர் வந்து தன்னுடைய நோட்டு புக்ல எழுதுறாராமா. என்ன எழுதுறாராமான்னா, கடைசி வசனமா, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற அந்த வசனத்தை எழுதி முடிக்கும் போதே திடீர்னு இவருக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சாமா. அந்த பெண்ணை எடுத்து அந்த நோட்டு புக்குள்ள வச்சு மூடிட்டு அப்படியே படுத்துட்டாராமா. அடுத்த நாள் காலையில பிள்ளைங்க வந்து அவர் 5 மணிக்கு எழும்பி ஜெபிக்கிற ஒரு பழக்கம் இருந்துச்சாமா. 5 o'clock என்னடா அப்பா இன்னும் ஜெபிக்கிறது காணலையே அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க போய் பார்க்கும்போது அவர் மரித்து போயிருந்தாராமா. அந்த நோட்டு புக்கை எடுத்து பார்த்தா அவர் கடைசியா எழுதின வசனம், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. சோ இன்றைக்கு இந்த ஜெபத்துல என் கூட இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த ஜெபத்துல ஆயிரக்கணக்கான ஜெப குறிப்போடு இந்த இடத்துல நீங்க வந்திருக்கலாம். நிறைய ஜெப குறிப்பு உங்களுக்கு இருக்கலாம். பாஸ்டர், இவங்களுக்கு முன்னாடி ஆண்டவரை நிறுத்தியே ஆகணும் பாஸ்டர், எனக்கு இந்த காரியம் நடந்தே ஆகணும், நான் இந்த காரியத்தை பெற்றுக்கொண்டே ஆகணும். உங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ ஜெப குறிப்பு இருந்தாலும் நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, அந்த ஜெப குறிப்பெல்லாம் ஓரத்துல வச்சுட்டு நான் இன்னும் வளரணும் ஆண்டவரே, நான் இன்னும் ஜெபிக்கணும் ஆண்டவரே, நான் இன்னும் நிறைய பைபிள் வாசிக்கணும் ஆண்டவரே, இன்னும் உங்களுக்குள்ள நான் நிலைப்படணும், நான் உங்களை போல ஏறக்குறைய மாறிடணும் ஆண்டவரே. அப்படி ஒரு ஜெபத்தை ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். எத்தனை பேர் அதை செய்யணும்னு விரும்புறீங்க? அப்படியே கைய மேல உயர்த்தி, என்னை கழுவும் சுத்தமாவே சுத்திகரியும் தூய்மையாவே. சொல்லுங்க எல்லாரும், என்னை கழுவும் சுத்தமாவே சுத்திகரியும் தூய்மையாவே, உம்மை போ என்னை மாற்றிடும். எல்லாரும் சொல்லுங்க, உம்மை போ என்னை மாற்றிடும். திரும்ப திரும்ப ஆண்டவரை பார்த்து, உம்மை போ என்னை மாற்றிடும், உம்மை போ என்னை மாற்றிடும்.
சொல்லுவோம் கைகளை உயர்த்தி. என்னை கழுவும் சுத்தமாவே சுத்திகரியும் தூய்மையாவே. என்னை கழுவும் சுத்தமாவே சுத்திகரியும் தூய்மையாவே. உம்மை போ என்னை மாற்றிடும் அப்பனே. உம்மை போ என்னை எல்லாரும் அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே உங்களை போல மாற்றுங்க ஆண்டவரே, மாற்றுங்க. உம்மை போ என்னை இன்னும் கீட்ட கீட்ட சேர்த்து கொள்ளுமே. பாடுபட்ட ரட்சகா சொல்லுங்க. இன்னும் கீட்ட சேர்த்து கொள்ளுமே. ஜீவந்தன் ஜீவந்தன் ரட்சகா. கையை உயர்த்தி இன்னும் கேட்ட. ஆமாண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற ஒரு பெரிய ஜெபக்குறிப்பு, நாங்க அதிகமா ஆசைப்படுறது உங்களோட நெருங்கணும்னு தான் ஆசைப்படுறோம். இந்த கூட்டம் முடிகிறதற்குள்ள உங்களோட ரொம்ப நெருக்கத்தை எங்க வாழ்க்கையில கொடுங்க ஆண்டவரே, கொடுங்க. ஓ எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயும். சொல்லுமா. ஓ என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயும். எதிரி கை ஓங்க விடாதேயும். எதிரி கை ஓங்க விடா. சேர்ந்து உன்னதமானவரே, என் உறைவிடம் என் உறைவிடம் நீதானே. உன்னதமானவரே, உங்களோட ஒரு நெருக்கத்தை இன்றைக்கு இந்த ஆராதனை வேளையில எங்களுக்கு கட்டளை இடுங்கப்பா. உங்க பக்கத்துல வர ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தை காட்டிலும் நீர் எங்களோடு கூட இருப்பதுதான்ப்பா எங்களுக்கு ஆசீர்வாதம். உங்க ஆசீர்வாதம் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே, உங்க ஆசீர்வாதம் எங்களுக்கு வேண்டும், உங்க ஆசீர்வாதம் எங்களுக்கு வேண்டும், உங்க ஆசீர்வாதம் எங்களுக்கு வேண்டும். எங்களுக்கு தாரும் ஆண்டவரே, தாரும். நன்றி. எழுந்தருளும் சொல்லுவோம். என் ஆண்டவரே, எதிரி கைவோ. ஆவிக்குரிய வாழ்க்கையில தான்ப்பா நிறைய பிள்ளைகளுக்கு தடுமாற்றம். அவங்களால நிற்க முடியலப்பா. நீங்க வேற எல்லா விதத்திலும் அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டீங்க. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில தான் சில நேரத்துல விழுந்து விழுந்து நாங்க எழும்புறோம்ப்பா. இப்போ இந்த ஜெபத்துல ஆண்டவரே எல்லாருக்காகவும் ஆண்டவரே தரப்புல நின்று நாங்க கேட்கிறோம், எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பலப்படுத்தும், பலப்படுத்தும் ஆண்டவரே. எதிரி கை ஓங்க விடாதிரும். ஓ
மீண்டும் மீண்டும் சத்தத்தை உயர்த்தி என் கூட சொல்றீங்களா? எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க வீடாதே. சொல்லுங்க, எழுந்தருளும் அப்பா என் ஆண்டவரே, என் ஆண்டவரே. எதிரி எஸ் உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட வளர விடாதபடி எந்த எதிரி இப்ப கை ஓங்கி இருக்கிறாங்க, அந்த கை இப்பொழுது முறிகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம். அந்த கரங்கள் இப்பொழுது இந்த பாடலை பாடும் போதே முறிந்து விழுவதாக. இறங்கும் ஆண்டவரே, இறங்கும். எஸ் லார்ட், இன்றைக்கு எங்களோடு நீர் பேச போகிற வார்த்தைகளுக்காக உமக்கு கோடி நன்றி. நீர் எங்களோடு கூட இருப்பீராக அப்பா. நீர் எங்களை நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். உட்காருவோம். தொடர்ந்து நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே நான் வார்த்தைக்காக நான் ஜெபித்த போது, இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில இவ்வளோ பெரிய உயர்வை, வெற்றியை இவன் அடைவதற்கு நான் தியானிக்கும் போது என் இருதயத்துல வந்த ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, இவன் உண்மையிலேயே மன்னிக்கிறதுல இவன் பெரியவனா இருந்தான். ஆண்டவர் ஏன் இவனை ஆசீர்வதித்தார்? இவன் ஒரு மிகப்பெரிய வெற்றியாளனாய் இவன் மாறுறதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நான் நம்புறேன் இவனுக்குள்ள அந்த மன்னிக்கிற குணம் என்கிற ஒன்று எப்போ அவனுக்குள்ள வந்துருச்சோ அப்பவே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னா, நான் நம்புறேன் அவனுடைய வாழ்க்கையில எழுதிட்டாரு, அவனை ஒரு மிகப்பெரிய வெற்றியாக மாற்றுவேன் என்று ஆண்டவர் நியமிச்சிட்டாரு. ஆனா இவன் மன்னிக்கிறது அப்படின்றது சாதாரணமானதெல்லாம் கிடையாது. ரொம்ப ரிஸ்க், ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. இந்த யோசேப்பு யாரெல்லாம் மன்னிச்சான் அப்படின்னா, தன்னுடைய சொந்த சகோதரனை மன்னிச்சிட்டான். இன்னும் சொல்ல போனா போத்திபாருடைய மனைவி அவன் மன்னிச்சிட்டான். அதற்கு பிறகு நான் என்ன நம்புவேன் அப்படின்னா, அந்த சிறைச்சாலையில 2 பேர் வந்தாங்களே, பானபாத்திரக்காரன், அந்த பானபாத்திரக்காரனுடைய தலைவன் அவனை மறந்துட்டான்னு வேதம் சொல்லுது. அவனையும் கூட இவன் மன்னிச்சிட்டான் அப்படிதான் சொல்ல முடியும். இவன் பேரிலே தவறாக ஒரு பொய்ய உண்டு பண்ணி இவன் ஒரு தப்பு பண்ணா. இவன் தன்னுடைய ராஜாவினுடைய வீட்டிலேயே சமரசம் பண்றதற்காக பார்த்தா அப்படின்ற ஒரு பெண்மணி சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு இவன் காவல் கிடங்குக்கு போயிட்டான். அன்றைக்கு எத்தனையோ வழக்கங்கள் அவனுக்குள்ள இருந்துட்டே இருக்கு. எத்தனையோ பேர் பேசிட்டே இருந்திருப்பாங்க. என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னா, என்னதான் இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஆளா உயர்த்தப்பட்டாலும் இப்படி ஒரு வேலையை பண்ண வந்தானே, இப்படி ஒரு காரியத்தை பண்ண வந்தானே. உலகத்தை பொறுத்த அளவுல அவ்வளவு சீக்கிரமா நம்ம பேர்ல இருக்கிற கெட்ட பேரை அவங்க மறக்க மாட்டாங்கல்ல. அவங்க திரும்ப திரும்ப சொல்லி இருக்கலாம். ஆனா கூட இந்த யோசேப்பு ஒரு பெரிய ஆளாய் உட்காரும் போது, உண்மையிலே நான் சொல்றேன், நானா இருந்திருந்தேன் அப்படின்னா அந்த ராஜ பதவியிலே உட்கார்ந்தவன முதல்ல யாரை கூப்பிட்டுருப்பேன்னா, யோசேப்பை யார் காவல் கிடங்குல போடுறதற்கு காரணமா இருந்தாங்களோ அந்த போத்திபாருடைய மனைவிய எல்லாருக்கும் முன்னாடி கூப்பிட்டு நிக்க வச்சு, நான் தப்பு பண்ணல, நான் ஒரு நிரபராதி, நான் இந்த காரியத்துக்கு உடன்படலைன்னு நீங்க ஒன்னு லெட்டர்ல எழுதி கொடுங்க, இல்ல அப்படின்னா எல்லாருக்கும் முன்னாடி சொல்லிருங்க. என்ன எல்லாரும் தப்பா நினைப்பாங்கல்ல. ஆனா வேதம் சொல்லுது, மன்னிச்சதனுடைய ஒரு மிகப்பெரிய அடையாளமாக இந்த யோசேப்பு அவன் திரும்ப அவங்களை அப்படி நிறுத்தலாம் நினைக்கல. அவன் முழுக்க முழுக்க மன்னிச்சிட்டான். தன்னுடைய சகோதரர்களையும் கூட அவ்வளோ பெரிய கஷ்டத்திற்கு ஆளாக்குனதே அவங்க தான். ஆனா அவர்களையும் மனதார மன்னித்தான். இன்றைக்கு இந்த கூட்டத்தில் என் கூட இருக்கிற ஒவ்வொருத்தரிடத்திலையும் ஆண்டவர் பேசுகிற வார்த்தை என்ன அப்படின்னா, நீங்க எப்போ ஒரு மனுஷனை மனதார மன்னிக்கிறீர்களோ, அவங்க உங்களுக்கு விரோதமாய் தீங்கு செய்திருக்கலாம், உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கலாம், உங்களுடைய பேரை கெடுத்து போட்டிருக்கலாம், ஆனா இல்ல உங்களுக்கு ஒரு பெரிய நஷ்டத்தை கூட அவங்க கொண்டு வந்திருக்கலாம். ஆனாலும்
எவ்வளோ பெரிய நஷ்டத்தை கொண்டு வந்தாலும் பிரச்சனையை கொண்டு வந்தாலும் எப்போ அந்த மனுஷனை மன்னிக்கிறேன் அப்படின்ற ஒரு குணம் உங்களுக்குள்ள வெளிப்படுதோ அன்னைக்கு தான் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து யோசேப்பை போல உங்களை பெருக பண்ணுவாருன்றத நீங்க ஒரு நாளும் மறந்துடாதீங்க. வேதத்துல நீங்க வாசிப்பீர்களே, ஆனால் வேதம் எதை முக்கியத்துவப்படுத்துதுன்னா மன்னிப்புன்றதுதான் வேதம் முக்கியத்துவப்படுத்துது. ஆண்டவர் கூட சிலுவையில் அறையப்படும் போது கூட அங்க சுற்றி இருக்கிற அத்தனை பேரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பிதாவே இவர்கள் செய்கிறது இன்னதென்று தெரியாது இருக்கிறார்கள், ஆதலால் இவர்களை மன்னியும் அப்படின்னு சொல்றாரு. சோ பரிசுத்த வேதாகமம் மன்னிப்பதான் முக்கியத்துவப்படுத்துது. இப்போ நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க யாரும் தப்பு பண்ணாதவங்களா? நீங்க எந்த தப்புமே பண்ணலையா? நீங்க யாரையுமே கெடுக்கலையா? நீங்க ஒரு வார்த்தை பேசலையா? அவ்வளோ பெரிய தவறுகளை நீங்கள் செய்த போதிலும் இன்றைக்கும் ஆண்டவரை தேடுறீங்கன்னா ஒரே ஒரு காரணம் மட்டும்தான், ஆண்டவர் உங்களை மன்னிச்சதுனால மட்டும்தான் நீங்க திருச்சபைக்கு வர்றீங்க, மன்னிச்சதுனால மட்டும்தான் நீங்க இன்னும் ஜெபம் பண்றீங்க, நீங்க மன்னிச்சதுனால மட்டும்தான் உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படுகிறது. ஆண்டவர் மன்னிக்கல அப்படின்னா நம்ம நிறைய பேர் திருச்சபைக்குள்ள வந்திருக்கவே முடியாது. நம்ம தப்பு பண்ணாதவங்களா இருக்கிறதுனால திருச்சபைக்குள்ள வரல, நம்ம தப்பு பண்ணாதவங்களா இருக்கிறதுனால நம்ம திருவிருந்து எடுக்கல. நான் நம்புறேன், நம்மை ஆண்டவர் மன்னிச்சதுனாலதான் நம்ம திருச்சபைக்குள்ள வர்றோம், காணிக்கைகளை செலுத்துறோம், திருவிருந்து எடுக்கிறோம், எல்லாமே ஆண்டவர் மன்னித்ததுனால. சோ இன்றைக்கு யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் பேசிட்டே இருக்கலாம், மகா நீதான் ரொம்ப வருஷமா மன்னிக்காம இருக்கிற, மகன் நீதான் ரொம்ப வருஷமா மன்னிக்காம இருக்கிற. உடனே நீங்க நினைக்கலாம், பாஸ்டர் நீங்க என்ன பேசிட்டு இருக்கிறீங்க, என்ன அவங்க காயப்படுத்தினது கொஞ்சம் இல்ல பாஸ்டர், என்ன காயப்படுத்தினது ரொம்ப பெருசு, அவங்களால நான் எவ்வளவு நஷ்டப்படும் தெரியுமா, அவங்களால இன்னைக்கு வரைக்கும் நான் எவ்வளவு அவமானப்பட்டு இருக்கேன் தெரியுமா, அவங்களால எவ்வளவு நான் இழந்திருக்கேன் தெரியுமா, எக்ஸெட்ரா எத்தனை ஆயிரம் வார்த்தைகளை கூட நீங்க சொல்லலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு உங்களிடத்துல பேசுறாரு, இல்ல மகனே நீ மன்னிக்கிற வரைக்கும் அந்த பிரச்சனை சால்வ் ஆக போறது இல்ல, நீ என்னைக்கு மன்னிக்கிறியோ, நீ என்னைக்கு அதை விட்டுறியோ அப்பதான் ஆண்டவர் உங்க ஜெபத்தை கேட்பாரே தவிர, இல்ல பிரதர் இல்ல சிஸ்டர், அதற்கு முன்னாடி ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்கவே முடியாது, கேட்கவே முடியாது. அதான் காணிக்கை ஒருத்தன் கொண்டு வந்து காணிக்கை பெட்டிக்கு முன்னாடி வைக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்பா முன்பு போய் உன் சகோதரிடத்துல ஒப்புரவாகிட்டு வந்து பின்பு காணிக்கை செலுத்துப்பா, அப்பதான்ப்பா அவன் காணிக்கை ஆசீர்வதிக்கப்படும். காணிக்கைய கூட ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, சகோதரன் மேல கசப்பு உணர்வை வச்சுட்டு காணிக்கையை அங்கீகரிக்க மாட்டேன்றாரு. இன்றைக்கு ஒப்பு கொடுங்க, அது எவ்வளவு பெருசா இருந்தாலும், ஆண்டவரே நான் முழுக்க முழுக்க மன்னிக்கிறேன் ஆண்டவரே, நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே, நீங்க இன்னைக்கு ஒப்பு கொடுங்க, இன்னைக்கு நீங்க செய்யுங்க, ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை உங்களுக்கு செய்ய வல்லவரா இருக்கிறார். நான் வேதாகம கல்லூரியிலே இந்த முதலாம் ஆண்டு படிக்கும் போது ஒரு 3 மாதங்கள் எனக்கு ரொம்ப தடுமாற்றமா தான் இருந்துச்சு. இந்த பைபிள் காலேஜினுடைய படிப்பு எனக்கு ரொம்ப தடுமாற்றமா இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது ஆண்டவர் நீ யாரோ ஒருத்தர் மேல கசப்பு வச்சிருக்கிற, நீ இன்னும் மன்னிக்கல, நீ இன்னும் மன்னிக்கல அப்படின்னு என்னுடைய இருதயத்துல வந்துட்டே இருக்குது. உடனே நான் நினைச்சு பாக்குறேன், யார்டா நம்ம கசப்பா இருக்கிறோம், யாரை நம்ம மன்னிக்காம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு அப்பதான் ஞாபகம் வந்துச்சு, எங்க ஊர்ல ஒரு பையன், அவன் கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருடங்களுக்கு முன்னாடி, அதான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது, 8ஆம் வகுப்பு படிக்கும்போதுன்னு நினைக்கிறேன், இந்த 8ஆம் வகுப்பு நான் படிக்கும்போது எங்க அண்ணன் எங்க அண்ணன் நான் எல்லாருமே வீட்டுல இருந்து எங்க ஸ்கூலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர். அப்ப நடந்து போகும்போது வயல்வெளியா நடந்து போவோம், வயல் ஓரமா நடந்து போவோம். எங்க அண்ணன் என்னமோ சொல்லிட்டான், அதனால கூட ஒரு பையன் அவனும் என் கிளாஸ்ல படிக்கிறவன் தான், என்ன பண்ணிட்டான் அப்படின்னா எங்க அண்ணன் அவன் ஓங்கி அடிச்சிட்டான். எங்க அண்ணன் அந்த குழிக்குள்ள விழுந்து அவன் மேலாம் சேராயிடுச்சு. எங்க அண்ணன் அழுதுட்டான். எனக்கு இதை பார்த்துட்டு பயங்கரமான கோவம் வந்துச்சு, என்னடா என் அண்ணனே நீ அடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனை அடிச்சிட்டேன். அப்போ 2 பேரும் சண்டை போட்டோம். எல்லாருடைய உடம்புலையும் அந்த சேர் பட்டுருச்சு. பக்கத்திலே குளம் இருந்துச்சு, அதுல போய் எல்லாத்தையும் தொடச்சிட்டு ஸ்கூலுக்கு போனா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஏற்கனவே நாங்க சீக்கிரமா போனதில்லை, இது ரொம்ப லேட் ஆனதுனால அந்த டீச்சர் எங்க எல்லாரையுமே அடிச்சிட்டாரு. அடிச்சு ஒரு பீரியடு வெளியே விட்டுருந்தாரு.
அந்த நாட்கள் தாண்டிருச்சு. நான் வந்துட்டோம். ஒரு 2-3 வாரம் தாண்டினதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, எங்க அண்ணனை அடிச்சவனுடைய தோல்ல எங்க அண்ணன் கை போட்டு பேசிட்டு போயிட்டு இருக்கான். எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. ஏன்டா டே, ஒன்ன அடிச்சா அவன், அதுக்காக நான் அவன்கிட்ட சண்டைக்கு போனேன், நீ இன்னைக்கு அவன் தோல் மேல கையை போட்டு போற, என்னடா அப்படின்னு கேட்டா, நாங்க அப்பவே ஃப்ரெண்ட் ஆயிட்டோம், நீ பேசாம இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ண முடியும்ட்டான். ஆனா எனக்கு அவனை மன்னிக்கவே முடியல. நான் பேசவே இல்லை. 8ஆம் வகுப்பு முடிஞ்சிச்சு, 9ஆம் வகுப்பு படித்தோம், 10th படிச்சு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 1 இயர் வேலைக்கு போயிட்டேன். இப்போ பைபிள் காலேஜுக்கு போயிட்டேன். அது வரைக்கும் அவன் எங்க ஏரியா தான். ஆத்துக்கு குளிக்கிறதுக்காக அவன் அங்கேருந்து வரான் அப்படின்னு சொன்னா நான் இந்த பக்கமா திரும்பி போயிடுவேன். அவ்வளோதான். அப்படி பேசினதே இல்லை. ஆனா பைபிள் காலேஜில் ஆண்டவர், நீ இந்த மாதிரி ஒருத்த மேல கசப்பு வச்சிருக்கப்பா அப்படின்னு ஞாபகப்படுத்தும் போது, நான் ஊருக்கு போறேன். அந்த லீவுக்காக பைபிள் காலேஜில் போறேன். அந்த டைம் ஜெபம் பண்ணிட்டே போறேன். ஆண்டவரே, எப்படியாவது இந்த டைம் நான் அவனை சந்திச்சிடணும் ஆண்டவரே, எனக்கு ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க அப்படின்ற. அதே போல போய் நான் ஆத்துல போய் குளிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது ஆப்போசிட்ல இருந்து வரான். அதான் ரொம்ப நாளா சண்டை போட்டு பேசாம இருந்து வரான். நான் வர்றதை பார்த்த உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னா, அந்த வரப்புல இருந்து இன்னொரு வரப்புக்கு மாறிட்டாரு. நம்ம ஏன் இவன் மூஞ்சியை முழிக்கணும்னு நினைச்சானோ தெரியல, அடுத்ததுல போயிட்டான். அவன் அந்த வரப்புல உடனே இந்த வரப்பு விட்டா அந்த வரப்பு போனான். அவனுக்கு அதுல வேற எங்கேயுமே போக முடியல. நேருக்கு நேர் சந்திச்ச உடனே அவன்கிட்ட போய் தோல்ல கை போட்டு, நான் இந்த மாதிரி உங்ககிட்ட ரொம்ப நாளா பேசாம இருந்திருந்தேன், என்னை மன்னிச்சுக்கோ, நான் இப்போ ஊழியத்திற்காக போயிட்டேன், நான் இப்போ ஏசப்பா பிள்ளையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட நல்லா பேசிட்டு அதுக்கப்புறம் அவனை அனுப்பி விட்டுட்டு நான் திரும்பி வந்தேன். உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே, என்னுடைய இருதயத்துல ஒரு சந்தோஷம் வந்துச்சு பாருங்க. ஏன் அப்படின்னா, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அப்படியே கீழ்ப்படிஞ்சிட்டோம்டா அப்படின்ற சந்தோஷம் எனக்கு தாங்கவே முடியல. இன்றைக்கு இந்த ஜெபத்துல இருக்கிற உங்களை பார்த்த ஆண்டவர் தான் சொல்றாரு, யார் மேலேயாவது கசப்பு இருக்குமே ஆனால் நீங்க உயர்த்தப்படணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, எப்போ நீங்க இன்னொருத்தரை மன்னிக்கிற மனப்பான்மை உங்களுடைய இருதயத்துல இருக்கோ, அப்பதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்க தலை மேல வரும்ன்றதை நீங்க மறந்துடவே கூடாது. ஆமேன் சொல்லுங்கள். இன்றைக்கு ஒரு 3 காரியங்களை உங்களுக்கு முன்பாக சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். அப்படின்னா, இந்த யோசேப்பு அவர்களை மன்னிச்சுட்டான், தன்னுடைய சொந்த சகோதரர்களை இல்ல அவங்கள மன்னிச்சுட்டான் அப்படின்றதற்கு 3 அடையாளத்தை இன்னைக்கு சொல்ல போறேன். அப்படின்னா, நீங்க ஒரு மனுஷனை மன்னிச்சிட்டீங்கன்றதற்கு இந்த 3 அடையாளமும் தேவை இருக்குது. ஹலோ, கவனிங்க. அதான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் ஒன்னும் மன்னிச்சிட்டேனே, நான் அன்னைக்கே அவனை மன்னிச்சிட்டேனே, உன்னை நான் அன்னைக்கே மன்னிச்சிட்டேன்ப்பா, எனக்கு உன் மேல ஒரு கசப்பும் இல்லப்பா, எனக்கு உன் மேல ஒரு பிரச்சனையுமே இல்லப்பா, நான் எப்பவும் மன்னிச்சிட்டேன். ஆனா அது மனசுக்குள்ள நிறைய பேருக்கு உள்ள இருந்துட்டே இருக்கும். வெளி தோற்றத்திற்கு மன்னிச்சிட்டேன் அப்படின்னாலும், நான் சொல்றேன், நீங்க மன்னிச்சிட்டீங்கன்றதற்கு இந்த 3 அடையாளமும் கண்டிப்பா அவசியம். இந்த 3 அடையாளங்கள் இருந்தாதான் நீங்க ஒரு மனுஷனை மன்னிச்சதற்கு அர்த்தம். ஆமேன் சொல்லுங்க. அந்த 3 காரியங்களையும் உங்களுக்கு விளக்கமா சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு ஆசைப்படுகிறேன். முதலாவதாக ஒரு வசனத்தை நம்ம வேதத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 43ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? ஆதியாகமம் 43ஆம் அதிகாரத்தில் 32வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 32வது வசனம், எகிப்தியர் எபிரேயரோடே சாப்பிட மாட்டார்கள், அப்படி செய்வது எகிப்தியருக்கு அருவருப்பாய் இருக்கும், ஆகையால் அவர்களுக்கு தனிப்படவும் அவர்களோட சாப்பிடுகிற எகிப்தியருக்கு தனிப்படவும் வைத்தார்கள். அவர்களுக்கு முன்பாக மூத்தவன் முதல் இளையவன் வரைக்கும் அவனவன் வயதின்படியே அவர்களை உட்கார வைத்தார்கள். அதற்காக அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். அவன் தனக்கு முன் வைக்கப்பட்டிருந்த போஜனத்தில் அவர்களுக்கு பங்கிட்டு அனுப்பினான். அவர்களுடைய பங்குகளை பார்க்கிலும் பென்யமீனுடைய பங்கு 5 மடங்கு அதிகமாய் இருந்தது. அவர்கள் பானம் பண்ணி அவனுடனே சந்தோஷமாய் இருந்தார்கள். நன்றாய் கவனிங்கள்.
இந்த இடத்துல வந்து நான் இன்னைக்கு என்ன சப்ஜெக்ட் பேசுறேன் அப்படின்னா, யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை மன்னிச்சான் அப்படின்றதற்கு 3 அடையாளங்கள். நீங்க ஒரு மனுஷனை மன்னிச்சிட்ட அப்படின்றதற்கு இந்த 3 அடையாளம் உங்களுக்கு ரொம்ப அவசியம். அப்பதான் உண்மையா நீங்க அவங்கள மன்னிச்சதா அர்த்தம். நம்பர் 1, இந்த இடத்துல வேதத்துல வாசிக்கிறோம், தன்னுடைய சகோதரர்களை இவன் பார்த்துட்டான். சகோதரர்களை பார்த்து அவர்களிடத்துல இப்ப பேசுறான். பேசி முடிச்ச உடனே இவன் என்ன பண்றான் அப்படின்னா, பொதுவாக வந்து யோசேப்போட கூட யாருமே சாப்பிட முடியாது. அந்த தேசத்திலே யோசேப்பு ஒரு மிகப்பெரிய ஆள். அவனுக்காக டெய்லி விருந்து தான் பண்ணுவாங்களே தவிர, அவன் வந்து அப்படி ஒருவேளை சாப்பிட்டால் பெரிய பெரிய ராஜாக்களோடும் பெரிய பெரிய நபர்களோடும் தான் சாப்பிடுவான். தன்னுடைய தேசத்துல சாப்பாடு வாங்க வந்த, உதவி கேட்க வந்த ஒரு மனுஷனோட அவன் சாப்பிட்டதா வழக்கமே இல்லை. ஆனா வேதம் சொல்லுது, அவங்கள்ட்ட போய் அரேஞ்ச் பண்ண சொல்றான். டேய், இங்க வந்திருக்கிற இவங்க எல்லாருக்குமே வந்து விருந்து ரெடி பண்ணுங்கப்பா, எல்லாரோடையும் சேர்ந்து நான் சாப்பிட போறேன். அதே போல இவனும் உள்ளுக்குள்ள போய் வேதம் சொல்லுது, எல்லாருக்கும் பங்குகளை அனுப்பினான். எல்லாருமே சேர்ந்து உட்கார்ந்து விருந்து சாப்பிட்டுட்டு திரும்ப கடந்து போனாங்க. நம்பர் 1, முதலாவதாக நீங்க ஒரு மனுஷனை மன்னிச்சிட்டீங்க அப்படின்னா அதனுடைய அடையாளம் என்ன அப்படின்னா, மன்னிச்ச மனுஷனுக்கு நீங்க ஏதாவது ஒரு விருந்து கண்டிப்பா பண்ணணும். ஹலோ, நிறைய பேருக்கு ஆச்சரியமா இருக்கும், பாஸ்டர் என்ன சொல்றீங்க, விருந்து பண்றதா? ஐயோ, நம்மளால முடியாது. நான் மன்னிச்சிட்டேன் பாஸ்டர், மன்னிச்சிட்டேன், ஆனா அவன்கிட்ட திரும்பி நான் பேசலாம் முடியாது. நான் 100% மன்னிச்சிட்டேன். இல்ல இல்ல இல்ல, நீங்க மன்னிச்சதனுடைய அடையாளம், நீங்க கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடு ஒண்ணு உங்க வீட்டில் பண்ணி மோஸ்ட்லி வீட்டிலே செஞ்சு கொடுத்துடணும். இல்ல அப்படின்னா கடைக்கு கூட்டிட்டு போயாவது அவங்களுக்கு ஒரு விருந்து நீங்க கொடுத்துடணும். ஒருவேளை விருந்து கூட கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு இருந்தா ஒரு சாக்லேட்டாவது அனுப்புங்க. பாஸ்டர், நான் வந்து இப்போ ஏற்கனவே பிரச்சனையா இருந்த நபர் வந்து வெளியூர்ல இருக்கிறாங்க அப்படின்னா நான் நம்புறேன், ஒரு கொரியர்லயாவது ஒரு ஸ்வீட்டாவது வாங்கி ஒரு கொரியராவது பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நான் உங்களை மன்னிச்சிட்டேன், நான் வந்து உங்களோட வாக்குவாதமா இருந்தேன், ஆண்டவர் என்னுடைய இருதயத்துல பேசினாரு, நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஸ்வீட் பாக்ஸாவது வாங்கி பார்சல் பண்ணிருங்க. ஏனென்றால் வேதம் நமக்கு மிகவும் தெளிவாய் சொல்லுகிறது, ஒரு மனுஷனை நீங்க மன்னிச்சதனுடைய அடையாளம் என்ன அப்படின்னா, அந்த மனுஷனுக்கு நீங்க விருந்து பண்ணுவீங்க. சாதாரணமா நம்ம யாருக்குமே விருந்து பண்ண முடியாது. நம்ம யாருக்கு விருந்து பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு மிகவும் முக்கியமாய் தெரிகிற நபர்களுக்கு தான் நம்ம விருந்து பண்ணுவோம். இது யோசேப்பு மட்டும் இல்ல. நீங்கள் ஆபிரகாமினுடைய மகனை குறித்து வேதத்துல வாசிக்கும் போது ஈசாக்கை குறித்து வேதம் சொல்றது, அதான் இவங்க தாத்தா. இந்த ஈசாக்கை குறித்து வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, கேராரூர் மேய்ப்பர் அந்த துறவு தங்களுடையது என்று சொல்லி அவனோடு வாக்குவாதம் பண்ணினார்கள். ஏசேக்கு என்கிற துறவை அவங்க தூர்த்து போட்டாங்க, சித்னா என்கிற துறவை அவங்க தூர்த்து போயிட்டாங்க. ஆனா ரகபோத்தி என்கிற ஒரு இடத்துல வந்து ஆண்டவர் வந்து ஈசாக்கு வந்து ரொம்ப ஆசீர்வதிக்கிறாரு. இப்போ அவங்க எல்லாருமே வந்து அவனிடத்துல சொல்றாங்க, நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்கிறதை கண்டோம், ஆதலால் உமக்கும் எனக்கும் ஒரு உடன்படிக்கை ஏற்பாடு செய்ய வந்தோம் அப்படின்னு அவங்க சொல்லும் போது வேதம் சொல்லுது, ஈசாக்கு அவர்களை எல்லாம் மன்னிச்சு, நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்களுக்கு விருந்து பண்ணினான். இன்றைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிற எத்தனை பேர் இப்படி செய்ய முடியும்னு தெரியல. ஆனா நான் நம்புறேன், உண்மையா நீங்க உங்களுக்கு துரோகம் பண்ணுன, உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தின, உங்களை ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ள கொண்டு போன ஒரு மனுஷனை மன்னிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னா, பிளீஸ், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. நான் நம்புறேன், இந்த யோசேப்பு வந்து எப்படிங்க அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியும்? ஒரு காலத்துல இவன் அவனுடைய தகப்பனார் கொடுத்து விட்ட சாப்பாடை இவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கும் போதுதான் இவனை வந்து கட்டி அந்த குழிக்குள்ள போட்டாங்க. சாப்பாடு கொண்டு போய் கொடுத்த அந்த ஒரே ஒரு காரணத்துல தான், அதை வச்சுதான் இவங்க வந்து இஸ்மவேல் இடத்துல அவனை வித்து போட்டாங்க. ஞாபகம் வராது? ஏடா, நான் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க தானடா வந்தேன், ஆனா என்னை இப்படி போய் பண்ணிட்டீங்களடா, இன்னைக்கு உங்களுக்கு சாப்பாட்டு பஞ்சம் வந்திருக்குடா அப்படின்னு
யோசேப்பு நினைக்கவே இல்லை. மன்னிச்சதனுடைய ஒரு மிகப்பெரிய அடையாளம் என்ன அப்படின்னா, எங்க அப்பாவுடைய பேச்சை கேட்டு உங்களுக்கு ஆகாரத்தை கொண்டு வந்தேன், ஆனா நீங்க இஸ்மவேலுடைய கரத்துல வித்து போட்டீங்க. ஆனா நான் உங்களை மன்னிச்சதனுடைய அடையாளமா நான் இன்னைக்கு ஒன்னே ஒன்று மட்டும் உங்களுக்கு பண்ண விரும்புறேன். என்ன தெரியுமா? உங்களுக்காக ஒரு விருந்து ஒன்று ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். நீங்க வந்து சாப்பிட்டு போயிருங்கப்பா. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம் எல்லாருமே. உண்மைதான் பாஸ்டர், நான் மன்னிச்சேன்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா அவங்கள்ட்ட பழையது போல என்னால் பேச முடியல. நீங்க பழையது போல கொஞ்சம் வேண்டாம், குலத்த வேண்டாம், ஒரு மனுஷனை குறித்து அறிஞ்சுக்கிட்டீங்க, சரி விட்டுருங்க. ஆனா அவங்கள மன்னிச்சேன்றதற்கு அடையாளமா ஏதோ ஒன்று, தயவு செய்து ஒரு சாக்லேட்டாவது நான் உங்களை மன்னிச்சிட்டேன் அப்படி செய்வீர்களே ஆனால் நான் நம்புறேன், நிச்சயமா ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? உங்க கையை மேல உயர்த்தி ஆண்டவரத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நான் அதை செய்யறேன்னு சொல்லுங்க. முழு இருதயத்தோட சொல்லுங்க. யோசேப்பு ஆண்டவரை மறுதலிச்சிட்டான். ஆனா ஆண்டவர் அவனை சந்திக்கும் போது விருந்து ஆயத்தப்படுத்தி தான் சந்திச்சிட்டாரு. செய்யற ஆண்டவரேன்றவங்க உங்க கையை மேல உயர்த்தி, ஓ நன்றி, மன்னித்து மறக்கக்கூடிய ஒரு பலனை எனக்கு தாங்கப்பா. மனிதர்களுடைய நிந்தையினால மன நொந்து போய் நான் நிற்கிறேன். அவங்கள மன்னிச்சதற்கு இது ஒரு அடையாளத்தை நான் செய்யறதுக்குரிய ஒரு கிருபை எனக்கு வேணும்ப்பான்னு கேளுங்க. ஓ நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நான் மன்னிச்சிடுறேன் ஆண்டவரே. ஓ மனிதர்களின் நிந்தனையா மனநொந்து நிற்கின்றேனே, மன்னித்து மறக்க தந்திடுமே. சேர்ந்து பாடுங்க பார்க்கலாம். மனிதர்களே ஓ நிந்தனையா மனநொந்து நிற்கின்றேனே, மன்னித்து மறக்க உம்பலன் தந்திடும். கைய மேல உயர்த்தி பலன் தாருமே, பலன் தாருமே, உம்பலதா என்னை நிரப்பிடுமே. சொல்லுங்க பார்க்கலாம். பலன் தாருமே, பலன் தாருமே. ஆண்டவரே மன்னிக்கிறதற்கு எனக்கு பலன் தாங்கப்பா. ஓ என்னை நிரப்பிடுமே. Thank you Jesus. கவனிங்க, யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில அவ்வளவு பெரிய உயர்வை அவன் அடைவதற்கு காரணம் அவன் எல்லாரையும் மன்னிச்சான். சோ அவன் மன்னித்ததற்கு அடையாளம் என்ன அப்படின்னா, மன்னிச்சதற்கு அடையாளம் அவர்களுக்கு அவன் விருந்து பண்ணினான். ஒரு கிஃப்ட், ஒரு கிஃப்ட். உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தினவங்க, உங்களை ரொம்ப பாடுபடுத்தினவங்களுக்கு உங்களால முடிஞ்சது ஏதோ ஒரு சின்ன கிஃப்ட். நீங்க மன்னிச்சதனுடைய அடையாளமா நீங்க அந்த கிஃப்ட் அவங்களுக்கு கொடுப்பீங்க அப்படின்னா, அவங்க ரிஜெக்ட் பண்றாங்கன்றது அடுத்தது. அவங்க ஒருவேளை ரிஜெக்ட் பண்ணா கூட விட்டுருங்க, அது பற்றி பிரச்சனை இல்லை. ஆனா ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தை பார்த்து நிச்சயமா நம்புறேன், உங்களுக்கு யோசேப்பினுடைய உயர்வை ஆண்டவர் தராம போகவே மாட்டாரு, தராம போகவே மாட்டாரு. நம்பர் 2, இரண்டாவதாக
நீங்க ஒரு மனுஷனை மன்னிச்சிட்ட அப்படின்றதற்கு இரண்டாவது என்ன அடையாளம்? பாஸ்டர், நான் இந்த மனுஷனை மனசார மன்னிச்சிட்டேன் பாஸ்டர். மன்னிச்சன்றதுக்கு ரெண்டாவது அடையாளம் ஆண்டவர் என் கூட பேசின வார்த்தையை குறித்து நான் வாசிக்கிறேன். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தை நான் வாசிக்க போகிறேன். ஆதியாகமம் 50வது அதிகாரம் 16வது வசனம். உம்முடைய சகோதரர் உமக்கு பொல்லாங்கு செய்திருந்தாலும் அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீர் தயவு செய்து மன்னிக்க வேண்டும். உம்முடைய தகப்பனார் மரணம் அடையும் முன்னே உமக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார். ஆகையால் உம்முடைய தகப்பனுடைய தேவனுக்கு ஊழியக்காரராய் இருக்கிற நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொல்ல சொன்னார். அவர்கள் அதை யோசேப்புக்கு சொன்னபோது அவன் அழுதான். பின்பு அவனுடைய சகோதரரும் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா. ஹலோ, கவனிங்க. இந்த இடத்துல யோசேப்புனுடைய அப்பா இறந்து போயிட்டாரு. உடனே அவனுடைய சகோதரர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அப்பா உயிரோடு இருக்கிற வரைக்கும் இவன் நம்மகிட்ட நல்ல பாசமா இருந்தான், ஆனா இவனுடைய மனசுக்குள்ள நம்ம செய்த துரோகம் அவனுடைய மனசுக்குள்ளே இருக்குது. அவன் மறக்கல. அவன் மனசுல வச்சுட்டு நம்மை என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா பழி வாங்கிடுவான் அப்படின்னு மனசுல நினைக்கிறாங்க. மனசுல நினைச்சிட்டு ஒரு ஆட்களை செட் பண்ணி அவனிடத்துல சொல்றாங்க, இந்த மாதிரி உங்க அப்பா உயிரோடு இருக்கும்போது சொன்னாரு, நீ தான் அவங்க எல்லாரையும் நல்லா பார்த்துக்கணும்னு சொன்னாரு, அதனால அவங்க செஞ்ச துரோகத்தை உன் மனசுல நீ வைக்காத அப்படின்னு உங்க அப்பா சொல்லிட்டு தான் இறந்து போனாரு அப்படின்னு ஒரு குரூப்பை அனுப்பி ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. அதுவும் இல்லாம இவங்களே நேரடியா அவன் காலில் விழுந்து, எப்பா நீ எதையுமே மனசுல வச்சுக்காதப்பா, நீ பழி வாங்கிறாதப்பா அப்படின்னு சொல்லும் போது வேதம் சொல்லுது, யோசேப்பு அழுதான். யோசேப்பு அழுதான். கவனிங்க. நம்பர் 2, இரண்டாவது மன்னிச்சோம் அப்படின்றதற்கு ரெண்டாவது அடையாளம் என்ன அப்படின்னா, ஒரு மனுஷன் நீங்க மன்னிச்சிட்டீங்கன்னா நீங்க பழி வாங்கவே மாட்டீங்க. ஹலோ, ஒருவேளை உங்களுக்கு பழி வாங்குற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்குமே ஆனால் நீங்க இன்னுமே அவங்கள மன்னிக்கலன்னு அர்த்தம். அதை விட்டுருங்களேன். இப்படி பழி அடுத்த விஷயம் சொல்றேன், அவங்களுக்கு ஏதோ ஒரு தீமை நடக்காதா அப்படின்னு உங்க மனசுல நீங்க நினைச்சிருப்பீங்கன்னாலே நான் சொல்றேன், நீங்க அவங்கள இன்னும் மன்னிக்கவே இல்லை. நீங்க உண்மையா அவங்கள மன்னிச்சிருந்தீங்கன்னா அவங்க நல்லா இருக்கணும்னு மட்டும்தான் நினைப்பீங்களே தவிர அவங்க கஷ்டப்படணும்னு நினைக்க மாட்டாங்க. அதான் நிறைய பேர் மன்னிச்சிட்டாங்க, ஆனா அவங்களுக்கு ஏதாவது ஒரு தீமை நடக்கும்போது இவங்க இங்க பேசிக்குவாங்க. என்ன பேசிக்குவாங்கன்னா, செஞ்ச பாவம் சும்மா விட்டுருமா உன்ன, யாருக்கு முன்னாடி யாருக்கு விரதமா, என் கூட கர்த்தர் இருக்கிறார்ன்ற நிரூபிச்சிட்டார்ல. அதான் அவங்களுக்கு ஏதோ ஒரு தீமை நடக்கும்போது நமக்கு நம்மை அறியாமலே லைட்டா நமக்குள்ள என்ன வரும் அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் வரும். ஆண்டவர் மேல ஆண்டவர் வச்சுட்டாரு பாருங்க அவனுக்கு பிரச்சனைய. இல்லை 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 அப்படின்னா நீங்க மன்னிக்கல அப்படின்னு தான் அர்த்தம். நீங்க மன்னிக்கலன்னு தான் அர்த்தம். அப்படி ஒருவேளை நமக்கு நடக்கிற நமக்கும் நடந்துட்டு இருக்கிற எல்லா பிரச்சனையும் அப்படி மற்றவங்க நினைச்சாங்க அப்படின்னா, இன்னொருத்தருக்கு பிரச்சனை வருன்றதுக்காக அவங்க நமக்கு தீங்கு செஞ்சதுனால தான் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு நினைக்கிறது 100% தவறு. அதான் கடந்த நாட்கள்ல நான் ஒருத்தர் எங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசினாரு. ஃபோன் பண்ணி பேசும்போது சொன்னாரு, பாத்தீங்களா பாஸ்டர் அவனை அப்படின்னாரு. யார அப்படின்னு கேட்டேன். இல்ல நீங்க சர்ச்சில் கூப்பிட்டீங்கல்ல, என்னை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டீங்க. அவன் திமிரு படைச்சிட்டு அவன் வந்தே பார்க்கல உங்களை, அவன் உங்களுடைய வார்த்தையை அசால்ட்டா போட்டான் பாருங்க. இப்போ ஸ்ட்ரோக் படுத்து கிடக்குறான் பாருங்க. நான் நினைச்சேன் அப்பவே, ஒரு பரிசுத்தவானுடைய வார்த்தையை இவன் மீறான், அவ்வளவுதான் இவனுக்கு என்னமோ ஆக போகுதுன்னு அப்பவே நினைச்சிட்டான் பாஸ்டர். அது மாதிரியே அவன் படுத்துட்டான் பாஸ்டர் அப்படின்னு எங்கிட்டே ஒருத்தர் போன் பண்ணி சொல்றாரு. என்னது இது?
நம்ம எத்தனையோ வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தையை மறுதலிச்சிருக்கிறோம், எத்தனையோ வார்த்தை ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம போயிருக்கிறோம். சோ ஆண்டவர் அப்படி நமக்கு ஸ்ட்ரோக் கொடுத்திருந்தா இன்னைக்கு நமக்கு ஒரு கையும் ஒரு காலும் இல்ல, 2 காலும் 2 கையும் விழுந்திருக்கும். நம்ம நிறைய பேர் சுகமா வாழ்ந்திருக்கவே முடியாது. சோ ஒரு நபர் நமக்கு விரோதமா எழும்பிட்டார்ன்றதுக்காக அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது அது கடவுளே கொடுத்தார் அப்படின்னு நம்ம பெருமை அடிச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிலர் சாட்சி கூட சொல்லுவாங்க. என் காதல நான் கேட்டிருக்கிறேன். அதான் நான் சர்ச்சில் இருக்கும்போது நிறைய அம்மாங்க எழுப்பின்னு சொல்லுவாங்க, அந்த பொல்லாத ஆவி என்னை இப்படி பிரச்சனை பண்ணிருச்சு, கர்த்தர் அவனை அடிச்சிட்டாரு, கர்த்தர் அவன் காலை உடைச்சிட்டாரு. ஐயோ, சாட்சி எப்படி சொல்றாங்க பாருங்களேன். ஒருவேளை பரிசுத்தவான்கள் இல்ல ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா ஒரு மனிதன் எழும்பும் போது சில தண்டனைகள் கொடுக்கப்படலாம். நான் இல்லைன்னு சொல்லல, தண்டனைகள் கொடுக்கப்படலாம். ஆனா நமக்காக அவங்கள ஆண்டவர் தண்டிக்கிறது நம்ம அவ்வளவு பெரிய நீதிமான்களா என்னன்னு தெரியல எனக்கு. அப்படியே ஆண்டவருடைய பிள்ளை நினைக்க கூடாது. நன்றாய் கவனிங்கள். நீங்க ஒரு நபரை மன்னிச்சதனுடைய 2வது அடையாளம், நீங்க எந்த விதத்திலும் அவனை என்ன பண்ண மாட்டீங்கன்னா பழி வாங்கவே மாட்டீங்க. சிலர் எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க, இவங்களை மன்னிச்சிட்டாங்க, சகஜமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க, ஆனா என்னைக்காவது ஒரு நாள் சான்ஸ் வரும்போது இவங்க எல்லாருக்கும் முன்னாடி அவங்கள என்ன பண்ணிடுவாங்கன்னா அப்படியே குத்தி காமிக்குவாங்க, அப்படியே ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, அந்த வார்த்தையை சொல்லி காயப்படுத்திடுவாங்க. அழகா அவங்களுக்கு முன்னாடியே அதான் அதுக்கு முன்னாடி மன்னிச்சது எல்லாம் மன்னிச்சிட்டோம், ஆனா அந்த சந்தர்ப்பம் வரும்போது பேசி காமிப்பாங்க. இல்ல ஆண்டவருடைய பிள்ளைகளே, இல்ல ஒரு மனுஷனை நீங்க மன்னிச்சிட்டீங்க அப்படின்னு வந்தீங்கன்னா உங்களுக்குள்ள இனி ஒரு நிமிஷம் கூட அவங்கள என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, நீ என்ன அலைய வச்சிட்டல, நான் உன்னை அலைய வைப்பேன், ஆனா நான் உன்னை மன்னிச்சிட்டேன். நீ என்ன இப்படி பேசின அத்தனை பேருக்கு முன்னாடி வச்சு உன்னை ஒரு வார்த்தையாவது பேசாம விட்டா எப்படி? அதனால ஒரு வார்த்தை பேசிடுவேன், அதான் நறுக்குன்னு ஒரு கேள்வி கேட்பேன். சிலர் சொல்லுவாங்களே நாக்க புடுங்குற மாதிரி ஒரு வார்த்தை. இன்னும் சிலர் ரொம்ப கொடுமையா சொல்லுவாங்க, வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி ஒரு வார்த்தையை போட்டான் பாருங்க. என்னது இது? இது ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாயிலிருந்து புறப்பட வேண்டிய வார்த்தையா இது? அப்படியே இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு வந்துட்டேன். இல்ல 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 இல்ல, பழி வாங்குகிற எண்ணம் உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா நீ இன்னும் மன்னிக்கவே இல்லை. அதான் யோசேப்பு அவங்கள பார்த்து, சகோதரர்களை பார்த்து சொல்றான், எப்பா நான் தேவனாப்பா. அடுத்த வார்த்தை நீங்க வாசிக்கும் போது அவங்க சொல்றாரு, உங்களை எல்லாரையும் நான் நல்லா பார்த்துக்குவேன்ப்பா, உங்களை எல்லாரையும் நான் நல்லா பார்த்துக்குவேன். இன்னைக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என் மனசுக்குள்ள ஒரு ஆழத்துல ஒண்ணு இருக்கதான் செஞ்சிச்சு, இவ்வளோ பெரிய தீங்கு செஞ்சானே ஆண்டவரே, அவனுக்கு ஒண்ணுமே நடக்காதாப்பா, அவனுக்கு ஒரு சின்ன தண்டனை கூட கொடுக்க மாட்டீங்களா? அவனுக்கு ஏதோ ஒரு தண்டனை கொடுத்தாதாப்பா என் மனசு அடங்கும் அப்படின்னு கூட யாரோ ஒருத்தர் இந்த ஜெபத்துல நீங்க கேட்டுட்டு இருக்கலாம். பாஸ்டர் எவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணான் பாஸ்டர், அவன் ஒரு தண்டனையாவது ஆண்டவர் கொடுக்கணும் பாஸ்டர், அதுக்காக யாராவது ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம், அவனுக்கு ஒரு தண்டனை கிடைக்கணும் பாஸ்டர், அது என் கண்ணால பார்க்கணும் பாஸ்டர். இல்ல இல்ல, ஆவியானவர் சொல்றாரு, நீங்க உண்மையா மன்னிச்சிட்டீங்க அப்படின்னா அவனுக்கு ஒரு தண்டனையும் வேணாப்பா, அவன் நல்லா இருக்கட்டும்பா, அவனை சந்தோஷமா வைங்கப்பா, அவனை மகிழ்ச்சியா வைங்கப்பா. எனக்கு நீங்க நன்மை செஞ்சதற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. கைய மேல உயர்த்தி பலந்தாருமே பலந்தாருமே சொல்லுங்க பார்க்கலாம். உம்பலத்தால் என்னை நிரப்பிடுமே. எல்லாரும் சொல்லுவோம், பலந்தாருமே பலந்தாருமே உம்பலத்தால் என்னை நிரப்பி. ஹalleluya ஹalleluya. நம்பர் 3, மூன்றாவது, இந்த யோசேப்பு அவர்களை மன்னிச்சான் அப்படின்றதற்கு 3வது ஒரு அடையாளம் இருக்குது. நீங்க
உங்களுக்கு விரோதமா எழும்பின ஒரு மனுஷனை நீங்க மன்னிச்சீங்க அப்படின்றதற்கு மூணாவது ஒரு காரியத்தை ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு கற்றுக் கொடுத்தார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா தான் இருந்துச்சு. இந்த வார்த்தையை ஆண்டவர் பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. வாசிக்கலாம், நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 45ஆம் அதிகாரத்தில், ஆதியாகமம் 45ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசிக்கலாமா? 45ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கலாம். என்னை இவ்விடத்திற்கு வரும்படி விற்று போட்டதனால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாகவும் வேண்டாம். ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை பாருங்களேன். இவங்க எல்லாருமே அவங்க யோசிச்சே உட்காந்துருக்காங்க, என்னடா இவன் தப்புட்டோம், அவ்வளவுதான், இவனுக்கு விரோதமா நான் இவன் எழுப்பி நம்மளை இவனை வித்து போட்டோம் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் அந்த கில்ட்டி ஃபீல் இருக்குது, அந்த தாழ்வு எண்ணம் இருக்குது. இவனுக்கு விரோதமா நம்ம இப்படி பண்ணிட்டோமே, இவனுக்கு விரோதமா நம்ம இப்படி செஞ்சிட்டோமே அப்படின்னு அவங்களுக்குள்ள அந்த தாழ்வு எண்ணங்கள் எழும்போது இவர் யோசேப்பு என்ன சொல்றா அப்படின்னா, எப்பா நீங்க என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதுக்கு நீங்க சஞ்சலம் எல்லாம் பட வேணாம்ப்பா, அது உங்க மனசுக்கு விசனமாவும் இருக்க வேண்டாம். ஜீவ ரட்சனை செய்யும்படி தேவன் உங்களுக்கு முன்னே என்னை இவ்விடத்திற்கு அனுப்பினார். அப்படின்னா இதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, நீங்க செஞ்சதை நினைச்சு தப்புன்னு நினைச்சு வருத்தப்படாதீங்க, நீங்க செஞ்சது நன்மைக்குப்பா. ஹலோ ஹலோ நம்ம நிறைய பேர் என்ன நினைப்போம் தெரியுமா, இப்பாவது உனக்கு உணர்வு வந்துச்சே, இப்பாவது நீ செஞ்சது தப்புன்னு ஒத்துக்கிட்டியே, நீ ஒண்ணுமே பண்ண வேணாப்பா, எனக்கு நீ ஒண்ணுமே பண்ண வேணாப்பா, நீ எதுவுமே தர வேணாப்பா, நீ செஞ்சது தப்புன்னு ஒத்துக்கிட்டா போதும்பா, நீ எனக்கு இவருக்கு விரோதமா இப்படி பண்ணிருக்க கூடாது, இவருக்கு விரோதமா இப்படி செஞ்சிருக்க கூடாதுன்ற அந்த அது தப்புன்னு நீ உணர்ந்தாலே எனக்கு என்ன போதும், எனக்கு வேற எதுவும் வேண்டாம். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறோம், நீங்க அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கீங்க. எனக்கு விரோதமா எவ்வளவு பெரிய தப்புன்னு, ஆனா நமக்கு எப்படி கோபம் வரும் தெரியுமா, அவன் அத்தனையும் செஞ்சுட்டு செஞ்சது தப்பு இல்லைன்னு ஒருவேளை சொல்லிட்டான்னு வைங்களேன், நமக்கு அவ்வளோ பெரிய கோபம் வரும். பண்ற அக்கிரமத்தை எல்லாம் பண்ணிட்டு நீ தப்பு இல்லைன்னு சொல்ற. நீங்க உண்மையா உங்களுக்கு விரோதமா எழும்பின மனிதனை நீங்கள் மன்னிப்பீர்களே ஆனால், கவனிங்க, நீங்க செய்ய வேண்டியது வேற எதுவுமே இல்லை. உங்க மனசுல இருந்து நீங்க எனக்கு விரோதமா அப்படி பண்ணது நல்லதுதான்ப்பா, நல்லதான்ப்பா, அது தப்பு இல்லப்பா, அது தப்பு இல்லை. ஏன்னா நீங்க அப்படி பண்ணாட்டா உங்களுக்கு முன்னாடி நான் இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டேன். ஹலோ, நான் இவ்வளவு பெரிய உயர்வு அடைஞ்சிருக்க மாட்டேன், நான் இவ்வளவு கத்தரை தேடி இருக்க மாட்டேன், நான் என் காலையே நிக்கணும்னு நினைச்சிருக்க மாட்டேன், நான் பைபிள் நிறைய வாசிச்சிருக்க மாட்டேன், நான் செய்தி நிறைய கேட்டிருக்க மாட்டேன். சோ நீங்க எனக்கு அப்படி செஞ்சது நல்லது. ஹல்லேலூயா. ஆனா இந்த செய்தி எத்தனை பேருக்கு ஈஸியா இருக்கு, எத்தனை பேருக்கு கடினமா இருக்குன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு நிறைய பேருக்கு கடினமா கொடுக்கலாம். பாஸ்டர் என்ன பாஸ்டர் சொல்லிட்டு இருக்கிறீங்க, அவன் செஞ்சது நன்மையா பாஸ்டர்? யோசேப்பு சொல்றாங்க, இவங்களாலதான் அவன் அடிமையாக்கப்பட்டான், இவங்களாலதான் 15 வருஷம் கஷ்டப்பட்டான். வேதம் சொல்லுது யோசேப்புனுடைய கைகளும் கால்களும் விலங்கு போட்டு ஒடுக்கப்பட்டுச்சு. பலவர்ண அங்கிய போட்டுட்டு இருந்தவன் இப்பொழுது அடிமையினுடைய வஸ்திரத்தை போட்டான், சிறைச்சாலை கைதியினுடைய வஸ்திரத்தை போடுற அளவுக்கு மாற்றப்பட்டான். படாத பாடு, ராத்திரி பகலா நாயா பேயா அந்த வீட்டிற்கு அடிமையா வேலை பார்த்தான். அவனுடைய காதுல கம்மல் போட்டு அடிமைன்னு மாட்டி இருந்தாங்களோ என்னன்னு தெரியல. 15 வருஷம் சித்திரவதை அனுபவிச்சான் தன்னுடைய சொந்த சகோதரர்களால. ஆனா அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இல்லப்பா நீங்க செஞ்சது ரொம்ப நன்மைக்குப்பா, நீங்க செஞ்சதுல ஒரு தீமையும் இல்லப்பா, நீங்க செஞ்சதை நினைச்சு கஷ்டப்படவே வேணாப்பா,
நீங்க எனக்கு விரோதமா பண்ணதை நினைச்சு நீங்க ஒன்னும் வருத்தப்பட வேண்டாம். இன்றைக்கு இந்த ஜெபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையை நீங்க யாராவது ஒருத்தர் அப்படி சொல்ல முடியுமா? உங்களுக்கு எதிராக எழும்பின அந்த நபரை பார்த்து நீங்க செஞ்சதை நினைச்சு ஒன்னும் நீங்க செஞ்சதை நினைச்சு பெரிய விஷயமா எடுத்துக்க வேணாப்பா, நீங்க செஞ்சது நன்மைக்குதான்ப்பா அப்படின்னு உங்களுக்கு விரோதமா செஞ்ச ஒரு நபரை பார்த்து நீங்க சொல்ல முடியுமா? அப்படி சொன்னீங்கன்னா தான் நீங்க உண்மையா அவங்கள மன்னிச்சதுக்கு அர்த்தம். இல்ல அப்படின்னா நீங்க இன்னும் அவங்க மேல கசப்பு வச்சிட்டு இருக்கிறீங்களே தவிர நீங்க இன்னும் அவங்கள மன்னிக்கல. நீங்க அப்படி மன்னிப்பீர்களே ஆனால் நான் நம்புறேன், யோசேப்பை ஆசீர்வதித்த தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவர். இந்த ஜெபத்தை நான் இதோட முடிக்க ஆசைப்படுறேன். ஒப்பு கொடுக்கிறவங்க, ஆண்டவர் என் கூட பேசினார் அப்படின்னு நினைக்கிறவங்க, முடிஞ்சவங்க எழுமி நில்லுங்க, முடியாதவங்க முழங்கால் படிடுங்க. இப்ப ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு விரோதமா எழும்பினவனை மனதார நான் மன்னிக்கிறேன். யோசேப்பு ஒரு மனுஷனால 15 வருஷம் பாடுபட்டு நீங்க செஞ்சது நல்லதுக்குப்பா, நீங்க செஞ்சது தீமைக்கு இல்லப்பா நன்மைக்குன்னு சொல்ல முடியுமே? ஆனால் நம்மளாலையும் சொல்ல முடியும். அதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். மனசார நான் மன்னிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஓ மனிதர்களின் நிந்தனையா மனம் நொந்து நிற்கின்றேனே, மன்னித்து மறக்க பலன் தாருமே. எல்லாரும் கேளுங்க, அப்பா சமூகத்துல எல்லாரும் கேளுங்க, ஆண்டவரே எனக்கு பலன் தாரும். ஓ ஹalleluya லம் தனகரலோ சித்ரேம் கனோதரமன் நிற்கின்றேனே. ஓ ஹalleluya தந்திடுமே. இப்ப சொல்லுங்க எல்லாரும், பலன் தாருமே, பலன் தாருமே, பலன் தாருமே, பலத்தா நிரப்பிடுமே. சொல்லிக்கொண்டே பலன் தாருமே, அப்பனே பலன் தாரும் ஆண்டவரே. ஓ போராட்டங்கள் சூழ்ந்ததாலே சோர்ந்து போய் நிற்கின்றேனே. சோராது ஜெபிக்க ஜெபாவி வரம் தாருமே. கேளுங்க கேளுங்க கேளுங்க. இந்த நாள்ல ஆண்டவர் அநேகரோட பேசிக்கொண்டே இருக்கிறார். மகளே, நீ மன்னிக்கும் போது ஒரு பெரிய விடுதலை உனக்கு நான் தருவேன். என்னால முடியலன்னு சொல்றவங்க அப்பாட்ட சொல்லுங்க, முடியலப்பா என்னால. நீங்க தான் அப்படி மன்னிக்கிறதுக்கு பலன் தரணும். ஓ நிற்கின்றேனே, சோராது ஜெபிக்க ஜெபா வரம் தாருமே. அப்போ பார்த்து சொல்லுவோம், பலன் தாருமே, பலன் தாருமே. இப்போ நான் ஜெபிச்சுட்டே இருக்கும்போது யாரெல்லாம் பலன் இல்லாமல் இருக்கிறார்கள் அவர்கள் அத்தனை பேர் மேல் உங்க பலன், உங்க பலன், பரலோக பலன். அப்பா சோர்ந்து இனி இதுக்கு மேல ஓட முடியாதோ, இதுக்கு மேல நான் என்ன செய்வேன்? என் பலனெல்லாம் போயிருச்சு. என்னை எல்லாருமே ஏளனமா பண்ணிட்டாங்க. என்ன யூஸ் பண்றவங்க எல்லாம் என்ன யூஸ் பண்ணிட்டாங்க. என்னை இப்ப வெறுத்து தள்ளிட்டாங்க. என்ன ரொம்ப காயப்படுத்திட்டாங்க அப்படின்னு இந்த
இந்த ஜெபத்துல யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை தட்டி கொடுத்து, இல்ல இல்ல நீ ரொம்ப தூரம் போகணும், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நான் உனக்கு பலன் தருவேன் என்று தீர்க்கதரிசியை தட்டி கொடுத்த அந்த ஆண்டவர் இப்பொழுது உம்முடைய பலத்தால பிள்ளைகளை நிரப்பும். கேட்டுக்கொண்டே இருங்க. பலன் தாருமே, பலன் தாசோ தகப்பனே, பலன் தாரோ, பலன் தாருமே. எஸ் லார்ட், இந்த ஜெபத்துல இருக்கிற ஒவ்வொரு தேவ மக்களுக்கும் அந்த பலன் கிடைக்கட்டும் அப்பா. வெகு தூரம் ஓடக்கூடிய பலன் கிடைக்கட்டும். இந்த பிரச்சனைகளை தாண்டக்கூடிய பலன் உம்முடைய பிள்ளைகளுக்கு இப்பொழுது கட்டளை இடப்படட்டும் சுவாமி. நன்றி ஆண்டவரே, நன்றி. பலத்தா என்னை நீரப்பி. பரலோக தேவனே, இந்த நாள் இந்த கூட்டத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இதுல கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். யோசேப்பை போல மன்னிச்சு உங்க மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள பலன் தாருங்கப்பா. எங்க திருச்சபையை ஆசீர்வதிங்கப்பா, ஊழியரை ஆசீர்வதிங்கப்பா. உங்க மகிமை தொடர்ந்து அவங்களை நடத்தட்டும். கரங்கள்ல தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க் யூ, தேங்க் யூ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.